அன்பு மாணவர்களுக்கு விடி டாக்டர்ஸ் அகாடமியின் வாழ்த்துக்கள் கோடி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம லிவிங் வேர்ல்டுக்கு இங்கிலீஷ் மீடியத்தில் கொஷின் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை, தமிழ் மீடியத்தில் ஃபுல்லாக பண்ணியிருந்தோம். அதுக்கான வீடியோ இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கிலீஷ் மீடியத்தில் கூடிய நீட்டில் வரக்கூடிய எல்லா கொஷினுமே லிவிங் வேர்ல்டு சம்மந்தப்பட்ட எல்லா கொஷினும் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? இந்த ஒரு வீடியோ போதும். ஒரு 30 to 40 minutes ரிலாக்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நோட் எடுத்துக்கிட்டு இந்த டோட்டல் லெக்சரும் கவனிங்க. எந்த வகையான சோஷியல் மீடியா இன்ட்ராக்ஷனும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா சூப்பராக புரியும். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லிடலாம், நம்மளோட ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் போயிட்டுருக்குமா? ஓகேங்களா? நம்ம ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட் டாக்டராக செலக்ட் ஆனீங்கன்னா பர் இயர் 15,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். மறக்காமல் இதை பயன்படுத்திக்கிங்க. இதுக்கு ஆன்லைன் இல்லையா ஆஃப்லைன் பேட்சில் நீங்கள் என்ரோல் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய இந்த 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். மேலே ஸ்க்ரோலிங்லேயும் இந்த நம்பர் போயிட்டுருக்கும், மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. ஓகேங்களா? இந்த ஸ்காலர்ஷிப் பேட்ச் பற்றியும் வீடியோ டிஸ்கஸ் பண்ண நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஓகே, நம்ம கொஷின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரைட், ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். செலக்ட் த இன்கரண்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த ஃபாலோவிங். கொஷின் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா தப்பானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ என்னென்னு இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் என்னென்னு கேட்குறான். ஃபஸ்ட் சாய்ஸ் பாருங்கள், பெட்டூனியா இஸ் ஜீனஸுங்கிறான். பெட்டூனியா ஜீனஸ் தானே, அப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்த சாய்ஸ், taxonomical keys are the tools that helps the identification and characterization. இல்லை, ஐடென்டிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த கேரக்டரைசேஷன். இதுவும் கரெக்டாக தான். ஓகேங்களா? டாக்ஸானமி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் அதோட டோட்டல் ஐடென்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா அதோட கேரக்டர் பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ இதுவுமே கரெக்டான ஒரு பாயிண்ட் தான். ICZ ஸ்டாண்டர்ட் ஃபார் இன்டர்நேஷ்னல் கோடு ஃபார் ஜுவாலஜிக்கல் நாமன்கல்ச்சர். இதுவும் கரெக்டு தான். இந்த ICZ என்னென்னா என்ன, ICBன்னா என்ன, இதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியணும்னா நான் லிவிங் வேர்ல்டு பார்த்தீங்கன்னா டோட்டலாக A to Z என்சைடி ஃபுல்லாகவே கவர் பண்ணி யூடியூப்பில் நான் அப்லோட் பண்ணிட்டேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இல்லை சார் நான் இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் பேட்சில் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் பேட்ச்லையும் இந்த லிவிங் வேர்ல்டு பற்றி நான் டீட்டெயிலாக சொல்லி கொடுத்துட்டேன், மறக்காமல் பயன்படுத்துங்க. ஓகேங்களா? இந்த 3 சாய்ஸுமே கரெக்டு. இப்போ லாஸ்ட்டாக தான் இன்கரெக்டாக இருக்கணும், உடனே படித்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். எர்னஸ்ட் மேயர் யூஸ்டு சிஸ்டம் அண்ட் நேச்சுரியே as the title of his publication. தப்பு தானே? யோசிச்சு பாருங்கள். எர்னஸ்ட் மேயர் சிஸ்டம் ஆஃப் நேச்சுரியை யூஸ் பண்ணுவார் கிடையாது, இல்லை இன்னொரு சயின்டிஸ்ட் தானே யூஸ் பண்ணுவார். அது யாருன்னு நான் சொல்லலை, அதை கமெண்ட் பண்ணுங்கள். சிஸ்டம் ஆஃப் நேச்சுரியா புக்கை பார்த்தீங்கன்னா தன்னோட பப்ளிகேஷனுக்கு ஹெட்டிங்காக யூஸ் பண்ண அந்த சயின்டிஸ்ட் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அங்கே எர்னஸ்ட் மேயர் சிஸ்டம் ஆஃப் நேச்சுரியாவை அந்த நேமை அவர் யூஸ் பண்ணல அவரோட டைட்டிலுக்கு. அதுக்கு பதிலாக எர்னஸ்ட் மேயர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் பார்த்திங்கன்னா நமக்கு பயாலஜிக்கல் ஸ்பீசிஸை பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணி 20th century டார்வின் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவருக்கு ஃபேமஸான பேர் உண்டு. அண்டு அலெக்சாண்டர் அகசிஸோட இவர் பார்த்திங்கன்னா அதாவது ஜுவாலஜி எம்ரிட்டிஸோடு இவர் கம்பேரும் பண்ணியிருப்பாங்க. பயாலஜியில் 3 counts அப்படின்னு சொல்லிட்டு இவர் வர்ணிச்சிருப்பாங்க. ஏன்னா 3 அவார்டு இவர் வாங்கியிருப்பார். ஹாக்வர்ட் ஃபேக்கல்ட்டியாக இவர் இருந்திருப்பார். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் மேயரை பற்றி இருக்கக்கூடிய சிறப்பு அம்சங்களாக நம்ம பார்க்க போடுறோம். அண்ட் ஆர்னித்தாலஜி பற்றி படிச்சிருப்பார். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எர்னஸ்ட் மேயரோட ரொம்ப முக்கியமான ஒரு சிஸ்டம் ஆஃப் நேச்சுரியா பார்த்தீங்கன்னா இந்த சயின்டிஸ்ட் சம்மந்தப்பட்ட வார்த்தை கிடையாது. அப்போ சிஸ்டம் ஆஃப் நேச்சுரியாங்கிறது புக்கு, அது யார் எழுதுனாங்க அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கேள்வி போகலாம், கொஞ்சம் ஜூம் பண்ணலாம். ஐடென்டிஃபை த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அவன் என்ன கேட்குறான்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை படித்து அகைன் இன்கரெக்ட் கேட்குறான். ஒவ்வொன்றா படித்து இன்கரெக்டானு பார்க்கலாம். பயாலஜிக்கல் நேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துல வச்சுக்கிறேன் கொஞ்சம். பயாலஜிக்கல் நேம்ஸ் ஆர் ஜென்ரலி இன் லாட்டின் ரிட்டன் இன் இட்டாலிக்ஸ் அண்ட் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் லென்த் அதிகமாக இருக்கனால ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் வீடியோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள். There are Latinized and derived from Latin irrespective of their origin சொல்லியிருக்காங்க. கரெக்டாக தானே? நீங்கள் பயாலஜிக்கல் நேம்ஸை எந்த ஆரிஜினில் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிறதுலாம் தேவையில்லை. நீங்கள் லாட்டின் மொழியில் எடுத்து இட்டாலிக் ஃபாண்டில் கொடுக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான், எந்த ஒரு இன்கரெக்டும் இல்லை. ஃபர்ஸ்ட் வேர்ட் இன் பயாலஜிக்கல் நேம் ரெப்ரசன்டேட் த ஜீனஸ் while the second name is denote the species epithet. கரெக்டு தானே? வைனாமின் நாமன்கல்ச்சர் பைனா ட்ரூ. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜீனஸ் நேம், அடுத்து ஸ்பீசியஸ் நேம் இல்லையா, ஸ்பெசிஃபிக் எபிதெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவுமே கரெக்டாக தான், இதுலேயுமே எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை, கரெக்ட் ஆப்ஷன். போத் வேர்ட்ஸ் இந்த பயாலஜிக்கல் நேம்ஸ் when handwritten are separately underlined and printed in italics to indicate the vernacular origin. இங்கே பாருங்கள், இந்த வெர்னாகுலர் ஆரிஜின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லோக்கல் நேமை டினோட் பண்ணும்.
இந்த வெர்னாகுலர் அப்படிங்கிறது அந்த உள்ளூரில் பயன்படுத்துகிறாங்க பார்த்தீங்களா, அந்த நேம் லோக்கல் நேமை டினோட் பண்ணும். அப்போ இங்கே எதுக்கு அது வருது? சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் நேம் அப்படிங்கிறது ஹேண்ட் ரிட்டனாக எழுதுறாங்க, எல்லாம் ஓகே, பிரிண்டட் இட்டாலிக்ஸ் எல்லாம் ஓகே, பட் அது வந்து வெர்னாகுலர் ஆரிஜினை பற்றி அது சொல்லாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக மிஸ்டேக், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இதுதான் கொஸ்டின் பேப்பரில் என்ன கேட்குறான், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறான். அதனால் இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் 3. இருந்தாலும் கடைசி சாய்ஸும் படித்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் டினோட்டிங் த ஜீனஸ் ஸ்டார்ட்ஸ் வித் கேபிட்டல் வைல் த ஸ்பீசியஸ் ஸ்டார்ட்ஸ் வித் ஸ்மால் லெட்டர். கரெக்ட் தானே? பைனாமியல் நாமன்கல்ச்சரில் ஃபர்ஸ்ட் லெட்டர் நமக்கு என்னவா இருக்கும், ஜீனஸ்க்கு கேபிட்டல் லெட்டராக இருக்கும், ரெண்டாவது ஸ்பீசிஸ் வரும், இல்லை ஸ்பெசிஃபிக் எபித்தட் வரும், அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கும். அப்படிங்கிறப்போ ஃபோர்த் ஆப்ஷன் வராது, ஏன்னா ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டு. அடுத்த கேள்வி பார்க்கலாம், படித்து பார்க்கலாம். விச் இஸ் நாட் பார்ட் ஆஃப் டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி. இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து எது டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி கிடையாதுங்கிறாங்க. ஒரு சாய்ஸாக படித்து பார்க்கலாம். ஜீனஸ் அண்ட் ஸ்பீசியஸ், இது டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி தானே? டாக்ஸானமிக்கல் லிஸ்ட் பண்ணுறப்போ கண்டிப்பாக வரும். என்ன டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி? ஆஸ் பர் என்சிஆர்டி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிங்டம், பைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீன், ஸ்பீசியஸ், இதுதானே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக நமக்கு டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜீனஸும் ஸ்பீசிஸ் என்னது டாக்ஸானமிக்கல் ஹைரார்கினா எஸ் டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி. அண்ட் ஆர்டர் அண்ட் கிளாஸஸும் டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி. கிங்டம் அண்ட் கிளாஸஸும் டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி. கேட்டலாக் அண்ட் ஹெர்பேரியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸானமிக்கல் ஹைரார்கியில் வராது. அப்போ வராது தான் நம்ம சூஸ் பண்ண சொல்கிறோம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாட் அ பார்ட் ஆஃப் கொஷின் எல்லாம் பார்த்துக்கங்க, விச் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி அப்படிம்பாங்க. ஸோ கேட்டலாக் அண்டு ஹெர்பேரியம் இதுக்கான சரியான ஆன்சர். ரைட், ஓகே. இப்போ இந்த கேள்வி கொஞ்சம் படிக்கலாம். கொஸ்டினை பாருங்க. ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட். இதுவுமே ஒரு இன்கரெக்ட் பேஸ் பண்ண கொஸ்டின். ஒரு சாய்ஸாக படிங்க. நான் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசியஸ் டிஃபர் இன் மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸ். கரெக்ட். நீங்கள் வந்து ஸ்பீசியஸ்னாலே அது ஒரு மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் மட்டும் டிஃபர் ஆகும். ஓகேங்களா? இப்போ மேல் ஃபீமேல் ஸ்பீசிஸ் எடுத்துக்கிட்டோம்னா அது மார்ஃபாலஜி கேரக்டர் டிஃபர் ஆகுது இல்லை. அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லை, இது கரெக்ட். ஜீனஸ் கம்பேரிசஸ் குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீசிஸ், அதுதானே ரொம்ப நெருங்கி சம்மந்தக்கூடிய ஸ்பீசிஸ் எடுத்ததுன்னா அது பேர் ஜீனஸ். ஸோ இதுலேயும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. டாக்ஸானமிக்கல் ஸ்டடீஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் அக்ரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். கரெக்டு தானே? எல்லா துறையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸானமிக்கல் ஸ்டடீஸ் பயன்படும். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸானமிக்கல் ஸ்டடீஸ் வந்து எல்லா துறையிலும் பயன்படுறதுனால இதுலேயும் மிஸ்டேக் இல்லை. லாஸ்ட், நோட்டோகார்ட் அண்ட் வென்ட்ரல் ஹாலோ நியூரல் சிஸ்டம் ஆர் காமன் ஃபீச்சர் ஆஃப் கார் டேட்டா. இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது நான் பார்த்துட்டேன், இப்போ நீங்களும் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதுதான் மிஸ்டேக். ஆனால் என்ன மிஸ்டேக்குன்னு சொல்லணும். ஏன்னா கார் டேட்டா அப்படிங்கிறதுல இதில் என்ன மிஸ்டேக் இருக்குது இந்நேரம் வந்து பார்த்தீங்கன்னா திங்க் பண்ணியிருப்பீங்க. இல்லைனாலும் நான் சொல்கிறேன் கவனிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வென்ட்ரல் சைடில் நர்வஸ் சிஸ்டம் இருக்கும், அது ஹேலோவாக இருக்கும். இது அனிமல் கிட்டத்தில் இந்த லைனை இன்சைடு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பான். ஓகேங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நர்வஸ் சிஸ்டம் டார்சல் சைடு, டார்சல்னால் முதுகு பக்கம், முதுகு பக்கத்தில் நமக்கு வந்து நர்ம மண்டலம் இருக்குது. அண்ட் ஹேலோவா இல்லையே, அது வந்து சாலிடு. நான் கார் டேட்டாவோட கேரக்டர் தான் வென்ட்ரல் ஹாலோ நியூரல் சிஸ்டம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹாலோ தாம்மா, டார்சல் ஹாலோ. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா முதுகெலும்போட அந்த ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்புக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நரம்பெல்லாம் போகும். அதனால் இதில் வென்ட்ரல் மட்டும் தப்பான வார்த்தை. டார்சல் ஹாலோ நியூரல் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார் டேட்டாவோட கேரக்டர். இதில் தப்பாக இருக்குது. கொஸ்டின் பேப்பரில் இன்கரெக்டாக தான் கேட்குறான். அதனால் ஆன்சர் ஆப்ஷன் டி. இதுவே நான் கார் டேட்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுதான் வென்ட்ரல் சாலிட் டபுள் சொல்லுவாங்க. அதுவும் நமக்கு சிங்கிளாக இருக்கும், நான் கார் டேட்டாக்கு டபுளாக இருக்கும். இதெல்லாம் அனிமல் கிண்டத்தில் இந்த லைன் தெளிவாக இருக்கும். ஒரு டைம் வந்து பார்த்தா அந்த லெசன் வரப்போ ரிவிஷன் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப யூனிக்காக கேட்பான், ரொம்ப கேர்ஃபுல்லாக கண்டுபிடிக்கும். பட் ஈஸி தான். இது மூணு எனக்கு தெளிவாக ரைட்டுன்னு தெரியுது. அப்போலுக்கு ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சா போதும். நமக்கு டைஜஸ்ட் சிஸ்டம் எந்த பக்கம், அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டம் எந்த பக்கம் அப்படிங்கிறது எப்பயுமே தெளிவாக படிச்சு வச்சுக்கணும். அலிமெண்ட்ரி கேனல், பாத்வே அண்டு நர்வஸ் சிஸ்டம், இது எந்த சைடு, டார்சல் வென்ட்ரல், இந்த இருக்கிற கன்ஃபியூஷனை மட்டும் தெளிவாக பார்த்துங்க. அனிமல் கிட்டத்தில் டேட்டா இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜுவாலஜிக்கல் நேமிங்கள். அடுத்த கொஸ்டின், ஜுவாலஜிக்கல் நேம் ஆஃப் டைகர். டைகரோட வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நேம் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒவ்வொன்றா படித்து பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து மேஞ்சிபெரா இண்டிகா. மேஞ்சிபெரா இண்டிகானா மேங்கோ. சொலானம் டியூபரசம் பொட்டேட்டோ. சொலானம் மெலாஞ்சினா பிரிஞ்சால். பேந்தாரா டைகஸ் அது டைகர். ஓகேங்களா? ஸோ இந்த கேள்விக்கான பதில் என்னது? ஆன்சர் ஆப்ஷன் டி. வந்து பார்த்தீங்கன்னா டைகரிஸோட சயின்டிஃபிக் நேம் கேட்குறான், பேந்தாரா டைகரிஸ். டேரெக்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் நேம் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டும் கூட ஞாபகம் வச்சுக்கணும். இதுலேயே சில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் தரேன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பேந்தாரா
லியோனா அதோட காமன் நேம் என்ன? பேந்தரா லியோங்கிறதோட காமன் நேம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சயின்டிஃபிக் நேம். இது எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு பார்க்கலாம். ரைட். அடுத்தது ஜுவாலஜிக்கல் நேம் ஆஃப் மேன். ஓகேங்களா? மனுஷனோட அறிவியல் பெயர் என்னன்னு கேட்குறான். ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஹோமோசெபியன்ஸ். லின்னும் சேர்த்துக்கலாம், ஒரு பிரச்சனை கிடையாது. ஸோ ஜுவாலஜிக்கல் நேம் ஆஃப் மேன் அப்படிங்கிறது ஹோமோசெபியன்ஸ். ஈஸியான கொஷின் தானே. ஸோ ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிட முடியும். அடுத்து பாருங்கள், தெளிவாக அட்டன் பண்ணணும். மங்கி, கொரில்லா, ஜிப்பான்ஸ் பிலாங் டு விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர்டர் அண்ட் கிளாஸ். நல்லா பாருங்கள், நம்மளோட ஆர்டர் நம்மளோட கிளாஸ் தான். நம்ம என்ன ஆர்டரோ அதே ஆர்டர் தான் அவங்களும், ப்ரைமேட்டா. அண்ட் வந்து நம்ம என்ன கிளாஸோ அதே கிளாஸ் தான். அதுக்கு ஷார்ட்கட் வந்து மேம் கிளாஸில் இருந்தாங்கன்னு சொல்லுவேன், ப்ரைமில் ஆர்டர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவேன். இதெல்லாம் ஷார்ட்கட்டு. அந்த ஷார்ட்கட்டெல்லாம் வேணும், நான் யூடியூப்லேயும் போட்டிருப்பேன், நம்ம ஆன்லைன் பேட்ச்லேயும் இருக்கும், நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? சார் பயாலஜி தானே, லிவிங் வேர்ல்டு தானே அப்படின்னு கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. தப்பான உங்களை கட் ஆஃபில் எங்கே கூட்டிகிட்டு போய் நிறுத்தும் அப்படிங்கிற கவனம் தான் இருக்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. ஜெயிக்கிறதுக்கு மட்டும்தான் பார்க்கணும். ஓகேங்களா? சின்ன சின்ன அந்த அஜாக்கிரதையினால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் போயிடக்கூடாது. அப்போ ஜெயிக்கிறதுக்கு என்னவோ அந்த வழியை மட்டும் தான் பார்க்கணும். அப்போ இவன் இருக்கிற டைம்லேயே இது எல்லாத்தையும் நல்லா உட்காந்து ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடுத்தது கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள், அசஸ் அண்ட் ரீசன். ஸோ இந்த டைப்பில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். வரக்கூடிய டைமில் நிறைய அசஸ் அண்ட் ரீசன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அண்டு ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸும் சொல்லிடுறேன், நம்ம ஆஃப்லைன் பேட்சும் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப்பராக இருந்தீங்கன்னா நேராக வாங்க, சேரத்தில் கிளாஸ் நடந்துகிட்ருக்கு, நேரில் வந்து உட்காந்து படிங்க. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசஸன் பற்றி பேசுவோம். Scientific names of all organisms based on agreed principle criteria proven by ICBN. நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பான்னு கொஞ்சம் கூட ஜூம் பண்ணலாம். இப்போ பாருங்கள், scientific names of all organisms based on agreed principle criteria provided by ICBN. கரெக்டாக? நிறைய பேருக்கு இது கரெக்டுன்னு தோணும். பட் இங்கே நல்லா பாருங்கள், ஆல் ஆர்கானிசம் அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்ஹெரிட்டன்ஸாக மார்க் பண்ணுறோம் பாருங்கள். எல்லா ஆர்கானிசமாக ஐசிபிஎன் கீழே வருது. இங்கே பாருங்கள், ஆல்கா ஆர்கானிசம் கொடுக்குறானே, கிடையாது. எது மட்டும்தான் வரும்? பிளான்ட்ஸு. பிளான்ட்ஸ் மட்டும்தான் ஐசிபிஎனில் வரும். அப்போ அசசன் இதில் என்ன இருக்குது? ராங். அசசன் ராங். ஐசிபிஎன் இஸ் இன்டர்நேஷ்னல் கோடு ஃபார் பயாலஜிக்கல் நாமன்கல்ச்சர். கிடையாது, பொட்டானிக்கல் நாமன்கல்ச்சர். பொட்டானிக்கல் நாமன்கல்ச்சர் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஐசிபிஎன் அப்படிங்கிறது பொட்டானிக்கல் நாமன்கல்ச்சர், நாட் பயாலஜிக்கல் நாமன்கல்ச்சர். ஓகே, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் வந்து ICZNன்னு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது என்ன அப்படிங்கிறது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆல்ரெடி சொல்லி கொடுத்தாச்சு. இந்த செஷனும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன். அது யூடியூப்பில் வீடியோ இருக்குது பாருங்கள். அண்ட் அவங்களும் இதை பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ICZN அப்படிங்கிறது மறக்காமல் என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். அடுத்து ஒரு மேட்ச் த ஃபாலோவிங். எல்லாம் மிக்சடாக இருக்கும். இந்த செஷனை பொறுத்த வரைக்கும் ஏனோ தானோ கொஷின் இல்லாமல் எல்லாமே மிக்சடு டைப்பில் கொடுத்துருப்பேன். ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டுங்க, நான் கவனிங்க. மேங்கோ அப்படிங்கிறதோட இதில் வந்து பொருந்தி வருதுன்னு பார்க்கலாம். கார்னிவோரா, போயேசி, மஸ்கா, கார்டேட்டா, அனகாடியேசி. கரெக்டாக பாருங்கள். ஆர்டர் கார்னிவோரா தானே மேன் வர வாய்ப்பு இருக்குது. இல்லை வேறு யாராவது இருக்கானா? இல்லை, பைலம் கார்டேட்டா இருக்குது. பைலம் கார்டேட்டா. A for 4. அப்போது A ஆப்ஷனும் D ஆப்ஷனும் எலிமினேட்டட். மீதி மேங்கோஃபா அப்படிங்கிறது அனகாடியேசி தானே. அப்போ B for 5 முடிஞ்சு, அவ்வளோதான். ஆன்சர் ஆப்ஷன் B. இருந்தாலும் மாற்றி செக் பண்ணிக்கலாம். ஹவுஸ் ஃப்ளை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மஸ்கா டொமஸ்டிக்கா. டைகர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் கார்னிவோரா. வீட் அப்படிங்கிறது போயேசியா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட சயின்டிஃபிக் நேம் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஒர்க் கொடுத்துட்டே வரேன். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறீங்க அப்படின்னா டிசிப்ளினான நான் சின்சியராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கமெண்ட் கொடுக்குற ஒர்க்கெலாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? மற்றவங்களை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுறாங்களா இல்லையா, நீங்கள் ஒருத்தர் தான் வீடியோ பார்க்குறத கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஓகே சார் இது சொல்கிறாரு, இதை கமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ நீங்கள் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க, நீங்கள் நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு நான் புரிஞ்சுக்கிட்டு இன்னும் நிறைய ஒர்க் தருவேன் ஒரு வீடியோட நடுவில். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் த ஃபாலோவிங் ஈஸியான மேட்ச் த ஃபாலோவிங் தானே. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் B. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அசசன் ரீசன் கொஞ்சம் ஜூம் பண்ணலாம். சிஸ்டமேட்டிக்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் பிரான்ச் ஆஃப் பயாலஜிங்கிறான். சரியா தப்பா? கண்டிப்பாக சிஸ்டமேட்டிக்ஸ் தானே. பயாலஜியில் நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதில் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பிரான்ச் சிஸ்டமேட்டிக்ஸ் தானே. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணக்கூடியது, எவல்யூஷன் ரிலேஷன்ஷிப்புக்கெல்லாம் ஒரு முக்கியமான பேசிக்காக இருக்கக்கூடியது, டிவிஷனுக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய சிஸ்டமேட்டிக்ஸ் தான். அப்போ இது கரெக்டு.
இதுக்கான ரீசன் கரெக்டாக கொடுத்துருங்க பாருங்கள். சிஸ்டமேட்டிக் நேம்ஸ் த ஆர்கானிசம் டிவைட் இன்டு த குரூப் அண்ட் சப் குரூப்பிங் டு த செட் ரூல்ஸ் டு மேக் த ரியல் ஸ்டடி ஈஸி. கரெக்டாக தானே? சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட இந்த அனிமல்ஸ் வந்து இந்த குரூப் சப் குரூப்பாக நம்ம பிரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் சிஸ்டமேட்டிக்ஸ் கொண்டு வரப்பட்டது. அதனால தான் இது பயாலஜியில் இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டாகவே இருக்குது. அப்போ அசசனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. அசசன் வந்து ரீசனை பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ. If the both assertion and reasons are true, the reason is correct explanation of assertion. So answer option A. அடுத்த கொஸ்டின் கொஞ்சம் நீங்கள் வீடியோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கூட பாருங்கள். இந்த கொஸ்டின் assertion binomial system provided by the Linnaeus is used by the biologists all over the world அப்படிங்கிறாங்க. கரெக்டு தானே? பைனாமியல் நாமக்கல்ச்சர் வந்து லின்னேஸ் தான் கொடுத்தாரு. அது உலக அளவில் எல்லோருமே ஏற்றுக்கிட்டு தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. The naming system using 2 words format கன்வீனியன்ட் கரெக்டாக தானே கொடுத்துருக்காங்க. இந்த பைனாமியல் நாமன்கல்ச்சரில் 2 வேர்டு இருக்கும். அதனால் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா யாரும் கன்ஃபியூஷன் ஆகாது, எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ அசசனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. அசசன் ரீசனை பர்ஃபெக்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுது. ஸோ அப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது இது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சிஸ்டமா நேச்சுரே அப்படிங்கிறது என்னது? லின்னேயஸால் வெளியிடப்பட்ட ஒரு டைட்டில் தான். அவர் எழுதின தொகுப்புக்கு, அந்த தொகுப்புக்கு பிளான்ஸ் பற்றி அனிமல்ஸ் பற்றி எழுதின தொகுப்புக்கு பிளான்ஸ் ரிலேட்டடாக வரும். அது எழுதின அந்த டோட்டல் புக்குக்கும் அவர் வச்ச டைட்டில் தான் சிஸ்டம் ஆஃப் நேச்சுரே. இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். லின்னேயஸ் சிஸ்டம் ஆஃப் நேச்சுரேங்கிற புக்கு யாருக்கு சொந்தம்? லின்னேயஸ்க்கு சொந்தம். ஸோ இன்ஸ்டிடியூட்டோ இல்லை மெத்தடோ இல்லை எவல்யூஷன் ரிலேஷன்ஷிப்போ கிடையாது. ஓகேன்னு இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது ஐடென்டிஃபை த கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் டாக்ஸானமிக்கல் கேட்டகரி. ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம். கீழே கூடிய 4 சாய்ஸும் படிச்சுட்டு எது கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ வீடியோ ஸ்டார்டிங் கூட இது ஆர்டர் கொடுத்துருந்தேன், ஹைரார்கிக்கல் ஆர்டர். ரைட், பார்க்கலாமா? ஸ்பீசிஸ்க்கு அப்புறம் ஆர்டருக்கு அப்புறம் கிங்டத்துக்கு அப்புறம் பைலம். ஸோ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ராங்கான ஆர்டரில் இருக்குது. ஸ்பீசியஸ், ஃபேமிலி, ஜீனஸ், கிளாஸ் தப்பு. ஜீனஸ், ஸ்பீசியஸ் தப்பு. ஸ்பீசியஸ், ஜீனர், ஆர்டர், பைலம் இதுதான் கரெக்டாக இருக்குது. நடுவில் 1-2 மிஸ் ஆகிருக்கு, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. மொத்தம் எனக்கு ஓவரால் ஹைரார்கிக்கல் ஆர்டரில் இருக்கா? என்ன ஹைரார்கிக்கல் ஆர்டர்? கிங்டம், பைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசியஸ் இதுதானே வந்து பார்த்தீங்கன்னா ஹைரார்கிக்கல் ஆர்டர். இந்த ஆர்டரில் இருக்கா அப்படின்னு பார்த்தா மட்டும் போதும். அப்படி பார்த்தோம்னா ஆன்சர் ஆப்ஷன் டி பர்ஃபெக்டாக இருக்குது. அடுத்தது விச் பயாலஜிக்கல் நேம் இஸ் ராங்லி பிரிண்டட். ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்கிறதுல எது வந்து பயாலஜிக்கல் நேம் தப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இது எல்லாமே சாய்ச்சிருக்கணும். இதெல்லாம் சாய்ச்சி தான் பிரிண்ட் பண்ணியிருக்கணும். இட்ஸ் ஓகே, பட் அது மிஸ்டேக் இல்லை. இது கேபிட்டல் ஸ்மார்ட்டர் பட் கேபிட்டல். அப்போ இதுதான் தப்பாக இருக்கிறதா கேட்குறான். ஸோ மேஞ்சிஃபெரா இண்டிகா. ஸோ விச் பயாலஜிக்கல் நேம் இஸ் ராங்லி பிரிண்டட்னா மேஞ்சிஃபெரா இண்டிகா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் கேட்டகரிஸ் இஸ் கால்டு. கண்டிப்பாக இது என்னது? இதுதான் ஹைரார்கி. டிசெண்டிங் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் ஹைரார்கி அப்படிங்கிறது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ நாட் அ கேட்டகரி அப்படிங்கிறாங்க. இதில் எது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி கிடையாது அப்படிங்கிறாங்க. படித்து பார்க்கலாமா? இப்போ நான் சொன்னதில் ஸ்பீசிஸ் வரும், கிளாஸ் வரும், பைலம் வரும், ஆனால் கன்வல்வல்சியாக வராது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேவா? கன்வல்வல்சியே என்ன அப்படிங்கிறது முன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது யார் கம்பைன் பண்ணது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரா இல்லை வந்து கிளாஸா, இது என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் ரொம்ப நுண்ணிப்பாக லிவிங் வேர்ல்டு படிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 காம்போனன்ட்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் நாமன்கல்ச்சர். பயாலஜி நாமன்கல்ச்சர் இருக்குது. ஓகே, லின்னேயஸ் கொடுத்துருக்காரு. இந்த பயாலஜி நாமன்கல்ச்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும்? ஜெனரிக் நேம் இருக்கும், அதாவது ஜீனஸ் நேம். ஸ்பெசிஃபிக் எபித்தட் இருக்கும், ஸ்பீசிஸ் நேம். அப்போ போத் ஏ அண்ட் பி. இதெல்லாம் சட்டில்டாக கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான கேள்வி. பைனாமியல் நாமன்கல்ச்சரில் இருக்கக்கூடிய அந்த 2 காம்பவுண்ட் என்ன அப்படிங்கிறத கேட்பாங்க. ஆன்சர் ஆப்ஷன் 3, போத் ஏ அண்ட் பி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா த மாஞ்சிஃபெரா இண்டிகா லின் ஸ்டாண்ட்ஸ் ஃபார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லின் அப்படிங்கிறது எதை குறிப்பது? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பைனாமியல் நாமன்கல்ச்சரில் கடைசியாக அந்த பைனாமியல் நாமன்கல்ச்சர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பைனாமியல் நாமன்கல்ச்சரை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த சயின்டிஸ்டோட அப்ரிவேட்டட் நேம் ஃபார்மை நம்ம பயன்படுத்தலாம். அப்ரிவேட்டட் நேம் ஃபார்ம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ வந்து லின்னுங்கிற அப்ரிவேட்டட் ஃபார்ம் யாரை குறிக்கும்? லின்னேயஸை குறிக்கும். ஸோ லின்னுங்கிற அப்ரிவேட்டட் ஃபார்ம் லின்னேயஸை குறிக்கும். லின்னேயஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மாஞ்சிஃபெரா இண்டிகாவும் நேம் வச்சிருப்பார், ஹோமோசெபியன்ஸும் நேம் வச்சிருப்பார். அடுத்தது மாடர்ன் டாக்ஸானமி. இன்றைக்கி நம்ம வந்து டாக்ஸானமி புரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அது எதுக்கெல்லாம் யூஸ்
யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கேட்குறான். நாலேஜ் ஆஃப் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், எஸ், வெளிப்புற அமைப்பு அண்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல், ஓகேங்களா, உள்ளே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல், எஸ், அதையும் ஆராய்ச்சி பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெவலப்மெண்டிங் ப்ராசஸ் அண்ட் ஈக்காலஜி இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆர்கானிசம், எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது. இது எல்லாமே இன்னி தேதிக்கு டாக்ஸானமி மூலமாக நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பர்பஸஸ் தான். அப்போ இந்த கேள்வி கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டியில் என்ன இருக்குது, ஆல் ஆஃப் திஸ் இருக்குது. அடுத்தது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோவிங் டேர்ம் இன்க்ளூட் ஆல் அதர் டேர்ம்ஸ், பாருங்கள் இதில் கொடுத்துருக்க 4 டேர்மையும் படித்து பாருங்கள். அந்த 4 டேர்மில் ஒரு டேர்ம் மற்ற 3 டேர்மையுமே கவர் பண்ணிடும். பாருங்கள், கிளாசிஃபிகேஷன், நாமன்கல்ச்சர், டாக்ஸானமி, இது எல்லாமே எதுக்குள்ளே வந்துடும், சிஸ்டமேட்டிக்ஸில் தான் வரும். ஏன்னா சிஸ்டமேட்டிக்ஸில் ஒரு வேர்டு தான் இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொடுத்து இது இந்த இடத்துல தான் பிரிக்கணும் பிரிக்கக்கூடாதுங்கிற எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக கொடுக்கும். அதனால் இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன். ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. சிஸ்டமேட்டிக்ஸ் தாங்கிறது மற்ற வேர்ட்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ண ஒரு காமன் வேர்டு. அடுத்தது, லின்னேயஸ் எவால்வ்ட் எ சிஸ்டம் ஆஃப் நாமன்கல்ச்சர் கால்டு, அவர் சொன்ன நாமன்கல்ச்சர் அது என்னது, பைனாமியல் அண்ட் நாமன்கல்ச்சர். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜீனஸ் நேம், இன்னொன்று வந்து ஸ்பீசியஸ் எபித்தெட். முடிகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த சயின்டிஸ்டோட அப்ரிவேட்டட் ஃபார்மை கடைசியாக பயன்படுத்தலாம். ஹேண்ட் ரிட்டனாக எழுதுனா அண்டர்லைன் பண்ணணும், பிரிண்ட் பண்ணால் இட்டாலிக் ஃபாண்டில் தான் பிரிண்ட் பண்ணணும், லத்தீன் லாங்குவேஜில் தான் எடுக்கணும். ஜீனஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப் லெட்டராக இருக்கணும், ஸ்பீசிஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டராக இருக்கணும். இது யூனிவர்சலாக அக்செப்ட் பண்ணியிருக்கணும். அது எந்த லாங்குவேஜ்லேருந்து ஆரிஜினாக இருந்தால் கூட அதை பயன்படுத்தக்கூடாது. இன்டர்நேஷ்னல் அக்செப்ட் பண்ணக்கூடிய லத்தீன் லாங்குவேஜில் தான் இருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின் லாங்குவேஜ். ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிறது பைனாமியல் நாமன்கல்ச்சர். இதை வந்து ப்ரொப்போஸ் பண்ணது கரோலஸ் லின்னேயஸ். கரோலஸ் லின்னேயஸ் இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். கரோலஸ் லின்னேயஸ் சொல்லிட்டேன், கொஸ்டினை கேட்க முடியாது. லின்னேயஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதை தான் கமெண்ட்டாக கேட்கலாம்னு நினச்சேன். சரி, ஓகே. அடுத்தது, பைனாமியல் நாமன்கல்ச்சர் சீம்ஸ் டு பி டிஃபிகல்ட் பிகாஸ் எ சயின்டிஃபிக் நேம் இஸ் டெரைவ்டு ஃப்ரம், இப்போ தான் சொன்னேன். பைனாமியல் நாமன்கல்ச்சர் வந்து எந்த மொழியிலேருந்து லாங்குவேஜ் எடுப்பாங்கன்னா லத்தீன் மொழியிலேருந்து எடுப்பாங்க. ஏன் லத்தீன் மொழியிலேருந்து எடுப்பாங்கன்னா இட்ஸ் எ டெட் லாங்குவேஜ். இன்றைக்கி யாருமே அந்த மொழியை பயன்படுத்துறது கிடையாது. அப்போ வந்து அந்த மொழியிலேருந்து ஒரு வார்த்தையை எடுத்து நம்ம பயன்படுத்துகிறப்போ ஈஸியாக அந்த மொழி யாராலையும் மாற்ற முடியாது. அப்போ நான் எடுத்த வார்த்தையை யாராலையும் மாற்ற முடியாது. இது லத்தீனுக்கும் பொருந்தும், கிரேக்கத்துக்கும் பொருந்தும். பட் இந்த இடத்துல பைனாமியல் நாமன்கல்ச்சர் அப்படிங்கிறது லாட்டின்னு சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏ குரூப் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ் சிமிலர் இன் த ட்ரைட் எனி ரேங்க், ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிமிலர் இருக்குது அப்படின்னா அதை டாக்ஸான் தான் சொல்லுவாங்க. சரிங்களா, மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட டிவிஷன் கேட்டகரி. இதில் டாக்ஸான் மட்டும்தான் அதோட சிமிலாரிட்டி ரேங்கை நம்ம கன்சிடர் பண்ணணும். அடுத்தது பைனாமியல் நாமன்கல்ச்சர்னா என்ன அர்த்தம்னு கேட்குறான். 2 நேம் விச் இஸ் ஒன் கிவன் பை ஜுவாலஜிஸ்ட், இன்னொன்று பாட்டனிஸ்ட். அப்படிலாம் கிடையாது. ஜுவாலஜிஸ்ட் பாட்டனிஸ்டெல்லாம் இப்படிலாம் பிரிச்சுலாம் பைனாமியல் நாமன்கல்ச்சர் பேர் தர மாட்டாங்க. 1 ஸ்பீசியஸ் நேம்ஸ் கன்சிஸ்டிங் ஆஃப் ஜெனரிக் அண்ட் ஸ்பீசியஸ் எபித்தெட், கரெக்டு, இது ஓகே, ஒரு கரெக்டாக இருக்குது. 2 நேம்ஸ் இன் ஒன் இட்டாலிஸ்ட், அதர் இஸ் ஃப்ரெஞ்சு, கிடையாது. ஒன்று இட்டாலியில் லாட்டினில் கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று ஃப்ரெஞ்சில் கொடுத்துருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. 2 நேம்ஸ், ஒன் சயின்டிஃபிக், அதர் இஸ் லோக்கல் நேமுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. அப்போ இதில் கரெக்டாக இருக்கக்கூடியது பைனாமியல் நாமன்கல்ச்சர்னா ஃபஸ்ட்டு வரக்கூடியது வந்து ஜெனரிக் நேம் ஜீனஸ் நேம், ரெண்டாவது வந்து ஸ்பெசிஃபிக் எபித்தெட் ஜீனஸ் நேம், சரி ஸ்பீசிஸ் நேம். இதான் கவனிக்கணும், ரொம்ப முக்கியமான கேள்வி இதுவும் ஒன்று. பேசிக் யூனிட் ஆஃப் டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி, ஓகேங்களா, ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் பார்ப்போம். பேசிக் யூனிட் ஆஃப் டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி, ஓகேவா, ட்ரை பண்ணிங்களா, ஆன்சர் பண்ணலாமா? ஸ்பீசியஸ், ஓகேங்களா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் எல்லாமே ஒரே மாதிரி கூடிய ஸ்பீஸில் தூக்கி நம்ம வந்து ஜீனஸ் எல்லாம் ஒன்று தூக்கி ஃபேமிலின்னு மேலே கொண்டு போயிட்டே இருக்கும் இல்லையா. அப்போ அடிப்படையாக யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபண்டமெண்டலாக யூனிட் பார்க்குறப்போ பேசிக் யூனிட் ஆஃப் டாக்ஸானமிக்கல் ஹைரார்கி ஸ்பீசியஸ். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வேர்டு கூட யூஸ் பண்ணுவாங்க, ரியல் யூனிட் அப்படின்னு கூட கொடுக்கலாம். ஏன்னா ரியலாக ஸ்பீஸ் மட்டும் தான் நான் கண்ணால் பார்க்க முடியும், மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நேமிங் தானே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரியல் யூனிட் ஆஃப் டாக்ஸானமிக் ஹைரார்கின்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ ரியல் யூனிட் ஆஃப் டாக்ஸானமிக் ஹைரார்கி அப்படின்னாலும் ஸ்பீசியஸ் தான், பேசிக் யூனிட் ஆஃப் டாக்ஸானமிக் ஹைரார்கி அப்படின்னாலும் ஸ்பீசியஸ் தான், லோவர் கேட்டகரி ஆஃப் டாக்ஸானமிக் ஹைரார்கி அப்படின்னு கேட்டாலும், லெஸ் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு கேட்டாலும், இந்த டாக்ஸானமிக் ஹைரார்கி அப்படின்னாலும் ஸ்பீசியஸ் தான். இதெல்லாம் தெளிவாக ஞாபகம். மோர் சிமிலாரிட்டிஸ் அப்படி சொன்னாலும் ஸ்பீசியஸ் தான். ஸோ இதெல்லாம் எல்லாத்தையுமே நான் கேட்டேன். அது நம்ம இந்த டோட்டல் கொஷின் செஷனில் எல்லாம் சொல்லிட்டு என்னென்ன பாசிபிலிட்டி கொஷின்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, நல்லா படிச்சிங்க. அடுத்த மேட்ச் த ஃபாலோவிங். இதில் ஃபேமிலி யார் சார்? சொலானேசி தான் ஃபேமிலி. கிங்டம் யார் சார்? பிளான்டே தான் கிங்டம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சே மேட்ச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன்.
A for 5 அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஒரே ஒரு இதில் A for 5 இருக்குது. மீதெல்லாம் நீங்களே மேட்ச் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். இருந்தாலும் மீதியை நம்ம பார்த்துருவோம். அடுத்த ஆர்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னது பாலிமோனியல்ஸ். ஸ்பீசியஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல டியூபரசம். ஜீனஸ் அப்படிங்கிறது சொலானம். சரியாக இருக்கான ஒரு டைம் பார்த்துக்கலாம். எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஒரு டைம் கூட ஜூம் பண்ணுற கொஷின் ஒரு டைம் பார்த்துக்கிங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ப்ராப்பராக நோட்ஸ் எழுதுங்க. ஓகேங்களா? இந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து ஸ்கிப் பண்ண வேணாம், நோட்ஸ் எடுத்து எழுதிக்கிங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹூ இஸ் த டார்வின் ஆன் 20th century. நான் ஆரம்பிக்கிறப்பே சொல்லிட்டேன். ஓகேங்களா? இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துக்கிறதுனால தெரிவிப்பேன் என் ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட ஆளை 20th centuryயோட டார்வின்னே சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டு. யார்? ராபர்ட் மேயா கிடையாது, கரோலஸ் லின்னேயஸ் கிடையாது, லாமார்க் கிடையாது, எர்னஸ்ட் மேயர். ஃபர்ஸ்ட் லெசன் லிவிங் ஹோலில் வரக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் யாருன்னா எர்னஸ்ட் மேயர். அவர் தான் டார்வின் ஆஃப் 20th century. மற்றபடி மற்ற சயின்டிஸ்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. முதல்ல இது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒய்ஸ் நவுன் ஃபர்ஸ்ட் டார்வின் ஆஃப் 20th century அப்படின்னா எர்னஸ்ட் மேயர். The number of known and described species that are in the range of, இது வரைக்கும் கண்டுபிடிச்ச ஸ்பீசிஸோட கவுண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இந்த மாதிரி நியர் நம்பர் கண்டிப்பாக கேட்பான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்பறது ஈஸியாக இருக்கணுங்கிறதுனால இது கண்டிப்பாக கேட்டே இருப்பான். இந்த நம்பரில் எந்த நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்ச ஸ்பீசிஸோட கவுண்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்பீசிஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.7 to 1.8 மில்லியன் தானே. நம்பர் ஆஃப் நவுன் அண்ட் டிஸ்கிரைப்டு ஸ்பீசியஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 1.7 1.8 மில்லியன் ஸ்பீசிஸ் இது வரைக்குமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து அசன் ரீசன் இது பார்த்துட்டோம். சிஸ்டமேட்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட் டு பயாலஜி இது பார்த்தாச்சு. அடுத்தது எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் பயாலஜிக்கல் நாமன்கல்ச்சர். சரி, சந்தோஷம். எக்ஸ்ஐ ஒய்ங்கிறது பைனாமியல் நாமன்கல்ச்சரோட ஒரு பாட்டுங்கிறாங்க. அப்போ எக்ஸ் என்னவாக இருக்கும்? ஜீனஸ் நேமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒய் வந்து ஸ்பீசிஸ் நேமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. திஸ் நேமிங் சிஸ்டம் அஸ் ப்ரொபோஸ்ட் பை இசட். இது சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ். ஸோ எல்லாமே பொருந்தி வருது. எக்ஸுங்கிறது ஜெனரிக் நேம், ஒய்ங்கிறது ஸ்பீசிஸ் எபித்தட், அண்ட் இசட் அப்படிங்கிறது கரோலஸ் லின்னேயஸ். எல்லாமே பர்ஃபெக்டாக பொருந்தி வருது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃப்ளை பிலாங்ஸ் டு த ஃபேமிலி. ஓகேங்களா? ஹவுஸ் ஃப்ளை அப்படிங்கிறது வந்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபேமிலியில் வரும்? மிசிடியே வரும். ஃபேமிலி மிசிடியே. இந்த டாக்ஸாமல் கேட்டகரி பின்னாடி இன்சைட் லிவிங் ஹோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிள் நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா? அந்த டேபிளில் இருந்து மொத்தம் 4 பேர் கொடுத்துருப்பாங்க. ஹியூமன், ஹவுஸ் ஃப்ளை, வீட்டு, மேங்கோ. இதோட அந்த டோட்டல் ஹைராரிக்கல் நேமும் கொடுத்துருப்பாங்க. எல்லா நேமும் பர்ஃபெக்டாக படிச்சுக்கணும். கண்டிப்பாக நீட்டில் வரும். கவனிக்கணும். The taxonomic categories which hierarchical arrangement ascending order is correct in the animals. ascending order கேட்குறான். ஓகேங்களா? கிங்டம்க்கு அப்புறம் பைலம் அப்புறம் கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசியஸ். ஸோ இந்த கிளாஸ் இந்த செஷன்லேயே இது 3 முறை டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. ரைட், அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் செஷனோட எண்டுக்கு வரப்போகிறோம். கவனிங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் பிலாங்ஸ் டு ஃபேமிலி மிசிடியே. பாருங்கள், அப்படியே மாற்றிருக்கேன். வேறு ஒன்றும் கிடையாது. ஹவுஸ் ஃப்ளை தான். ஓகேங்களா? மற்றதெல்லாம் படிச்சுக்கணும். இதெல்லாம் இன்சைட் லைனில் என்ன இருக்கோ அதை மட்டும் படித்தா போதும். செலக்ட் த கரெக்ட்லி ரிட்டன் சயின்டிஃபிக் நேம் ஆஃப் மேங்கோ விச் வாஸ் ஃபஸ்ட்டு டிஸ்கிரைப்ட் பை கரோலஸ் லின்னேயஸ். கரோலஸ் லின்னேயஸ் கரெக்டாக சொன்னது என்னென்னு பார்க்கணும். ஓகேங்களா? அவர் சொன்னது மேஞ்சிஃபெரா இண்டிகா லின்னு தான் சொல்லியிருப்பார். நல்லா ஞாபகம் வச்சுங்க. மேஞ்சிஃபெரா இண்டிகா லின். பி ஆப்ஷன்லேயே மேஞ்சிஃபெரா இண்டிகா கரோலஸ் லின்னு இருக்குது. கார்ல் லின்னு இருக்குது. இப்படி வரக்கூடாது. கார்ல்னு வரக்கூடாது. அதோடு இது வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் இருக்குது. அதனால் வந்து பி ஆப்ஷனை விட சி ஆப்ஷன் பெட்டர். ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன இருக்குன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது? கேபிட்டல் லெட்டர் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அண்ட் வந்து ஐசிபிஎன் ரூல்ஸுக்கு அகேன்ஸ்டாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறோம். படித்து பார்க்கலாம். ஹேண்ட் ரிட்டன் சயின்டிஃபிக் நேம் ஷுட் பி அண்டர்லைன். கரெக்டாக இது கரெக்டு தானே? நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் எழுதுகிறப்ப என்ன பண்ணணும்? அண்டர்லைன் பண்ணி காட்டணும். எவ்ரி ஸ்பீசியஸ் ஷுட் ஹேவ் த ஜெனரிக் நேம் அண்ட் ஸ்பீசியஸ் எபித்தட். கரெக்டாக தானே? செஷன்லேயே ஒரு 5 முறை சொல்லியிருக்கோம். இன்னைக்கு கொஸ்டின் ப்ராக்டிஸ் செஷன்லேயே. சயின்டிஃபிக் நேம்ஸ் ஆர் இன் லேட்டன் ஷுட் பி இட்டாலிஸ்ட் வென் பிரிண்டட். இதுவும் கரெக்டாக தான். ஜெனரிக் அண்ட் ஸ்பீசியஸ் நேம் ஷுட் பி ரிட்டன் இன் ஸ்டார்டிங் வித் ஸ்மால் லெட்டர்ஸ். ரெண்டுமா ஸ்டார்டிங் வித் ஸ்மால் லெட்டர் வரும். ஓகேங்களா? ஜெனரிக் ஸ்டார்டிங் வித் கேபிட்டல் லெட்டர், ஸ்பீசியஸ் ஸ்டார்டிங் வித் ஸ்மால் லெட்டர். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஷுட் பி ரிட்டன் ஸ்டார்டிங் வித் ஸ்மால் லெட்டர்னு கேட்டிருக்கா. அப்போ ரெண்டுலேயுமே ஸ்மால் லெட்டர் வருங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து இன்கரெக்ட். அவன் இன்கரெக்டாக தான் கேட்குறான். அதான் அகேன்ஸ்ட் இன்னொரு வேர்டு இருக்குது, கான்ட்ரே. கான்ட்ரேங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. கான்ட்ரே பயன்படுத்தலாம், அகேன்ஸ்ட் பயன்படுத்தலாம், நாட் பயன்படுத்தலாம். இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள். தமிழில் முரண்னு சொல்லுவாங்களா, முரண்பாடுன்னு அந்த வார்த்தை. அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் எண்டுக்கு வரப்போகிறோம். கொஞ்சம் ஆக்டிவாக ஆன்சர் பண்ணிடுங்க பார்ப்போம்.
Nomenclature is governed by certain universal rules. Which of the following சொன்னல contrary to the rules of nomenclature. இப்போ சொன்னல contrary against அர்த்தம். Binomial nomenclature written in any language. ஃபர்ஸ்ட் முடிஞ்சு போச்சு. இதுதான் wrong. எந்த ஒரு லாங்குவேஜ் எழுதுறதுக்கு பைனாமியல் நாமன்கில்ச்சர் இருக்கு. பைனாமியல் நாமன்கில்ச்சர் அப்படிங்கிறது லத்தீன் மொழியில் எழுதணும். அதுதான் இங்கே பாயிண்ட். இப்போ பயாலஜிக்கல் நேம்ஸ் கேன் பி ரிட்டன் இன் எனி லாங்குவேஜ் அப்படிங்கிறது தவறான ஒரு அர்த்தத்தை குறிக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் தப்பு. ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் படித்து பாருங்கள், கரெக்டு தான். அடுத்து படித்து பார்க்கலாம். டாக்ஸான் அண்ட் கேட்டகரி அதர் டிஃப்ரெண்ட் திங்ஸ். கரெக்டாக தானே? டாக்ஸானும் கேட்டகரியும் டிஃப்ரெண்ட் திங்ஸ், பட் ரெண்டுக்கு ரிலேஷன்ஷிப் இருக்குது. எப்படின்னா கேட்டகரிஸ் வந்து ஹைராரிக்கல் கிளாசிஃபிகேஷன். கரெக்ட், ஓகேங்களா? ஒரு கேட்டகரியும் ஹைராரிக்கல் வைஸில் நம்ம கொண்டு வரலாம். டாக்ஸான் அண்ட் கேட்டகரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேறு மீனிங் வரும், ஓகேங்களா? பட் கேட்டகரி ஹைராரிக்கல் கிளாசிஃபிகேஷனை காட்டும். டாக்ஸான் அப்படிங்கிறது அந்த ஒரு பர்டிகுலர் ரேங்கை காட்டும். ஸோ இது ரெண்டுமே கரெக்டு, ரெண்டுமே ஒன்னோட ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ அதனால் இதுக்கான ஆன்சர் ஸ்டேட்மெண்ட் 1 and 2 are true and statement 2 is the correct explanation of statement 1. Has and reason தான் ஸ்டேட்மெண்ட்டுங்கிற ஒரு நேமில் இருக்குது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? இதோட பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செஷன் முடிஞ்சிச்சு. பட் எண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ப்ரிப்பரேஷன் லெட்டராக சொல்ல போகிறோம். நம்ம ஆன்லைன் பேட்ச் வெளியில் 45,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்கம்மா. நம்ம 15,000 கொடுத்துருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஆஃபரில் 7,500க்கு நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கு மற்றெல்லாம் 1 லட்சம் 1.5 லட்சம் பே பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. நம்மளது பார்த்தீங்கன்னா 95,000, அதுவும் தீபாவளி ஆஃபரில் 75,000 தான் கொடுத்துட்ருக்கோம். மறக்காமல் ஜாயின் பண்ணி படிங்க. சார் சிலபஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்களான்னா கணக்கு சிலபஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம், நீங்கள் பேனிக் ஆக வேண்டாம், நீங்கள் தாராளமாக படிங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 2 பேட்சில் நீங்கள் கவர்மெண்ட் டாக்டராக மாறுவீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15,000 per year. ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 15,000 per year அப்படிங்கிறது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பாக கிடைக்கும். அப்போ அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிங்க. அண்ட் ஆன்லைன் பேட்சில் படித்து ஒரு வேளை உங்களால் ரொம்ப நாங்கள் கொடுக்குற எல்லா ஒர்க்கும் ஃபாலோ பண்ணி உங்களால் செலக்ட் ஆக முடியல, வாய்ப்பே இருக்காது, கண்டிப்பாக செலக்ட் ஆகிடுவீங்க. பட் ஈவன் உங்களால் முடியல அப்படின்னா இது உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் மறுபடியும் அதை பெற்று நம்ம அகாடமியில் திருப்பி படிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான ஃபினான்ஷியல் ரிலேட்டடாக நம்ம பார்த்தீங்கன்னா அகாடமி எப்போயுமே பேஸ் பண்ணி தான் ஃபீஸை வைக்கும். ஏனோ அதெல்லாம் நம்ம வைக்க மாட்டோம். ஓகேங்களா? அதனால் எப்போயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டோட எஜுகேஷனுக்கு வீடியோ எப்பயுமே சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நாங்கள் எடுத்த ஒரு டிசிஷன். இது எப்பயுமே ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பாருங்கள், ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணி படிங்க. ஏன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பும் கிடைக்கும் அண்ட் பெட்டர் கோச்சிங் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனும் கிளாஸஸில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஆஃப்லைன் பேட்ச்லேயுமே. ஆஃப்லைன் பேட்ச் சேலத்தில் நடக்குது. பட் அதுக்கு நான் ஃபர்தர் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே ஸ்கூல் ஆகிட்டு கூட 9080549827 நம்பரை கான்டெக்ட் பண்ணி ஃபுல் டீட்டெயில் கேட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன் இங்கிலீஷ் மீடியத்தில் டிஸ்கஸ் பண்ணலாம். தமிழ் மீடியத்தில் பார்த்தீங்கன்னா விலங்கு உலகம் வரைக்குமே போயிட்டோம். பட் ஆனால் இங்கிலீஷ் மீடியத்தில் அப்படியே ஆரம்பிக்கணும் இல்லையா? ஸோ அதை அப்போ பார்க்கலாம். பட் நான் ஈவினிங் டைமில் மட்டும் தான் ஃப்ரீயாக வரேன். மற்ற டைமில் அகாடமி ரிலேட்டடாக கொஞ்சம் பிஸியாக இருக்கனால யூடியூப்பில் இந்த கொஷின் செஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் மாதிரி வந்துட்டு இருக்கும். இல்லைனா நான் 2 சேர்த்து ஒரே நாளில் கூட போட்டுருவேன். பட் கொஞ்சம் டைம் போகட்டும், அதுக்கப்புறம் போடலாம். பட் இப்போதைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் போடுறேன்னா அதை முடிச்சதுக்கப்புறம் தமிழ், இப்படி சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு நாள் டிலேவில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ கிடைக்கும். பட் என்ன அப்படிங்கிறது தம்ப்நெயிலில் பார்த்து இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சு அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்ல வேண்டிய எல்லா விஷயங்களும் சொல்லிவிட்டேன். இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மீட் பண்ணலாமா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.